சைனாவோட ஆட்டோமொபைல் வெற்றியை இந்தியா இப்போ ரிப்ளிகேட் பண்ணுது. தமிழ்நாட்டோட ஆட்டோமொபைல் மற்றும் குஜராத்தோட மேனுஃபேக்சரிங் ஹப் தான் இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ். குறிப்பா டெல்லி மும்பை எக்ஸ்பிரஸ்வே வெஸ்டர்ன் டிசிஎஃப் மூலமா ஹரியானால மேனுஃபேக்சர் பண்ற காரு வித்தின் 24 ஹவர்ஸ்ல குஜராத் போர்ட்டுக்கு போகுது. சைனாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் ஜிடிபியில வெறும் 8% மட்டும்தான். 2014ல இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் 14 to 16% இருந்துச்சு. இப்போ இந்தியா பண்ற இந்த ரிஃபார்ம்ஸ் மூலமா 2028க்கு உள்ள இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் 10% குறைய போகுது. இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட் 14%ல இருந்து 10%க்கு குறைஞ்சிச்சுன்னா இந்த 4% டிஃபரன்ஸுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் கோடி அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு எக்கனாமிக் பெனிஃபிட்டை இந்தியாவுக்கு அது கொண்டு வரும். இதனால தான் மற்ற கம்பெனிஸ்லாம் சைனால இருந்து இந்தியாவுக்கு இப்போ வருது. லாஜிஸ்டிக் செலவு குறைஞ்சிச்சுன்னா அது இந்தியன் மேனுஃபேக்சரிங்க்கு ஒரு மிகப்பெரிய குளோபல் அட்வான்டேஜை கொண்டு வரும்.